நீங்கள் என்னிடம் கேட்கலாம், சகோதரர் ஜாகிர், எனக்கு அரபு மொழி தெரியாது, நான் யூதனும் அல்ல, எப்படி நான் குரானை தவறென்று நிரூபிக்க முடியும்? பல வகையான பரீட்சைகள் இருக்கின்றன. நான் இன்னும் ஒன்றை அறிய தருகிறேன். அதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். நான் என்னுடைய உரையை திருக்குரானின் வசனமான சூரா அன் நிசா அத்தியாயம் 4 வசனம் 82 ஆரம்பித்தேன். أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا. அவர்கள் இந்த குரானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். குரானை தவறு என்று நிரூபிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் குரானில் ஒரே ஒரு முரண்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும். யாராவது குரானிலிருந்து ஒரே ஒரு முரண்பாட்டை கண்டுபிடித்தால் குரான் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுவிடும். இதுவரை முயற்சிக்காமல் இல்லை, அநேகர் முயற்சிக்கிறார்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தால் 1000 முரண்பாடுகளை காணலாம். ஆனால் அவையெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு அப்பாற்பட்டதாகவோ தவறான மொழிபெயர்ப்பாகவோ தர்க்கவியலுக்கு பொருந்தாததாக இருக்கும். ஆகவே குரான் தவறென்று நிரூபிக்க மற்றும் ஒரு தவறாயும் பரீட்சை. திருக்குரான் தன்னையே தவறு என்று நிரூபிக்க நமக்கு வழிகளை காட்டுகிறது. திருக்குரான் இறைவனிடத்திலிருந்து வரவில்லை என்று நீங்கள் நினைத்தால் நிரூபித்து காட்டுங்கள். குரானில் ஒரு முரண்பாட்டை கண்டுபிடித்தால் நிரூபித்து விடலாம். இதைத்தான் பொய்ப்பிக்கும் சோதனை என்பார்கள்.